மைனி சொல்லுங்க மைனி. என்னடா சொல்லணும்? சரி அதை விடுங்க, எங்கே இருக்கீங்க? நான் மைன்கிட்ட கேட்டேன், மாமா வீட்டு போயிருப்பேன்ட்டு. போய் பார்த்துட்டு வரேன்னு மைனி சொல்லிட்டாவே. அண்ணன் பேச மாட்டாலாம் மாமாட்டேன், அதனால் அங்கே போயிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாவே. எங்கே இருக்கீங்க நீங்கள்? பேசுகிற கேட்டுட்டு தானே இருக்கீங்க, என்ன சொல்ல? எதுக்குன்னு கேளு. ஏன்டா கேட்க? இன்னைக்கு ஏன் மைனி இப்படி கேட்கீங்க? எங்கே இருக்கீங்க சொல்லுங்கள், சொல்ல மாட்டீங்களா என்கிட்ட? அப்போ நீங்கள் என் மேலே உண்மையாகவே பாசம் வைக்கலையா? ஆமாம், அவன் எப்படி கேட்க பாருங்க மாமா. அப்படின்னா நீங்கள் சொல்லுவீங்களா மைனி? ஆமாம், அவன் எப்படி கேட்க பாருங்க, நீங்கள் அமைதியாக இருந்தேன்னு அர்த்தம். சுனிலே, ஏன்னா என்ன நான் இப்படி பண்ணிட்டேன்? ஏன்னா நீ போன மைனி பப்பளையும் கூப்பிட்டு சரி என்ன பண்ணணும்? நான் இது நம்ம வீடு, நான் நம்ம தானே இருக்கணும். அவளை அடித்து துரத்த வேண்டியதானே. நீ ஏன் வெளியே போன? பாப்பா மைனிலாம் கூட்டிட்டு ஏன்னா கேள்விப்பட்டிருப்பல. அப்புறம் என்ன, அவளை வெளியே போச்சுற பிறகு எனக்கு என்னங்க வேலை? ஏன்னா நான் தம்பிங்கிறனால என்கிட்ட கூட சொல்லாமல் போயிட்டேன்னா? அப்படி யோசிக்கல சொல்லி, புரியுதா? சொன்னோடனே எனக்கு கோவம் வந்துட்டு அப்புறம் அங்கேயே நின்றுட்டு தேவையில்லாமல் டென்ஷன் ஆகக்கூடாதுல்ல, அதுக்கு தான். சரியா? சாமியாவே ரொம்ப தான் இருந்தால் அவட்ட கூட ஒரு இடத்த சொல்லலை, வீட்டுக்குள்ளே போகலடா. மைனி தான் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஏன்னா நீ எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியக்கூடாதா? அதான் மைனி சொல்ல மாட்டேக்காவலா? சொல்லியிருக்கியா நீ? அப்படிலாம் இல்லைடா, இப்போ தான் வந்தோம். வந்து தான் ரூம் புக் பண்ணிட்டு அந்த அளவு உள்ளே வந்து உட்காந்துருந்தோம். இந்த தடவை பாப்பா வேறு அழுவேன், அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் மைனி ஒரே வருத்தப்பட்டுட்டு இருந்தா. இருந்தாலும் அவளையும் இப்போ தான் சமாதானப்படுத்தி வச்சுருக்கேன். அதான் எதுவும் யோசிக்கல. சரி எங்கண்ணா இருக்கேன்? அப்புறம் வேலைக்கு ஒன்றுலடாவா, அதான் பக்கத்துலேயே ஹோட்டலில் தங்கியிருக்கோம். நான் அம்மா சொன்னாலும் நீ ஏன்னா வெளியே போகிறேன்? என் வீடு தான் சொல்லிட்டு நீ இருக்க வேண்டியதானே, மைனியும் உள்ளே கூப்பிட்டு வந்துருக்க வேண்டியதானே. நான் அப்பா வீடு கிட்ட இருந்தாலும் அது நம்மளுக்கும் உண்டுலாண்ணா. உனக்கு இருக்க இடம் தானேண்ணா மைனிக்கும். இப்போ மைனிக்கு உரிமை இருக்குல்ல. நீ ஏன்னா போன வீட்டு சொன்னாங்கன்னு. சரி விடுற. சாப்பிட்டேன்னா இப்போ தான் வந்தியா? வந்தேன், நான் ஒருத்தருமே வீட்டில் சத்தமே இல்லை. அந்தால தான் சரி யாராச்சும் இருந்தால் ஸ்நாக்ஸ் ஏதாவது பண்ண சொல்லலாம், காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைனி ரூமுக்கு போனேன். அது ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தாவ, பைமினி வந்திருந்தாவளா. அப்புறம் அண்ணன் ரெண்டு பேரும் பாலான ரூம்லேருந்து பேசிகிட்டு இருக்காருனாவ. அப்போ அவ ரொம்ப சீரியஸாக பேசிகிட்டு இருந்தாவளா. அந்த தான் சரி நான் நந்தினி மைன்ட்ட கேட்கேன் அப்படி சொன்னேன். அப்போ தான் சௌமியம்னு சொன்னாவ வீட்டில் இல்லை அப்படின்ட்டு. நான் மாமா எடுத்து தான் போயிருப்பாவ அப்படின்னு சொல்லிட்டு மைனி பார்க்க போகலான்னு பார்த்தேன். சௌமியம் மைனி எங்கே போக வாய்ப்பு இல்லைன்ட்டாவ. அதுக்கப்புறம் கால் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன், மைனி ஃபோன் எடுக்கல. அப்புறம் மைனி சொன்னாவே பிறகு பண்ணுவாவடா, இல்லைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னாவ. அதான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன், மைனி அடிச்சிட்டாவ. நான் ஹோட்டலில் என்ன இருக்கு, நீ வீட்டுக்கு வேணா மைனி பாப்பாளையும் கூட்டிகிட்டு விடுடா, டென்ஷன் எடுக்காத. ஏன்னா நான் ஒன்று சொன்னால் கோவப்பட மாட்டியா? சொல்லுடா என்ன. ஏன்னா அண்ணன் ரெண்டு பேரும் நீ போனவொடனே பின்னாடியே வந்திருப்பாவ மைனி ரெண்டு பேரும் கூட்டிட்டு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா நீ தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், அதான் இருக்காங்க பொறுமையாக. நீ இல்லாத இடத்துல அவங்க ரெண்டு பேரும் இருக்க மாட்டாங்க. நீ சொல்லி தான் இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நான் இங்கே இருக்க விருப்பப்படலண்ணா. என்னை கூப்பிட்டு போனா நீ எங்கே இருக்க சொல்ல, நானும் அங்கே வந்துடுறேன். என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? ஆமாம், நீ உங்கள் கூட நான் வரக்கூடாதான்? அண்ணன் தம்பி ரெண்டு இடத்துக்கு லூஸாடா. என்னை தாண்டா வெளியே போச்சுனாங்க, நான் வெளியே வந்தேன், மாமாவும் என் கூட வந்து எனக்கு. நீ ஏக்கு வர? கொடுப்பு உனக்குலாம் கொஞ்சம் இல்லடி, சைடுக்கு இப்போ என்னெல்லாம் பேச நீ. நீங்களே ஏன் வந்தீங்கன்னு கேட்டுட்ருக்கேன், அவனும் நான் வரேங்க. நீ நான் உங்கள் கூட வந்தால் டிஸ்டர்பாக இருக்கணா? சொன்னே அடி வாங்குவேன். நீ என்ன பேச்சு பேசியிருக்க நீ? அப்புறம் என்னண்ணா, என்னை கூட்டு போயிருக்கலாம்ல நீ? எனக்கு எல்லாமே நீ தானண்ணா. ஆமாம், பாருங்க அவன் எவ்வளோ வருத்தப்படுதான். நீ அப்படி தான் அவன் கூட இருக்கிற ஆட்களை எல்லாத்தையும் இப்படி மாற்றிடுவே நீ. நீ பார்த்த வேலை தானே அவனும் இப்படி பேசுகிறான். நீ அங்கே இருடா. ஏன் அங்கே இரு. அம்மா பிறகு வருத்தப்படுவாங்க. ஏன்னா எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லைண்ணா. நீ இங்கே இல்லாமல் நான் இருக்க எனக்கு விருப்பம் இல்லைண்ணா. கூட்டு போறியா இல்லையாண்ணா சொல்லு. ஏன்னா நாளைக்கு அவளுக்காக என்னையும் அப்படி சொல்லுவாங்கண்ணா. ஏன்னா நான் அவன் கூட வரேண்ணா. ஏன்னா நான் அவனுக்கு கேட்கட்டா தப்பாக எடுத்துக்க மாட்டியா? சொல்லுடா, என்னடா கேள்வி? ஏன்னா நான் அவன் தம்பிங்கிறனால மைனிங்கிறனால நான் அவங்க கூட இருந்தால் எதுவும் மைனி தப்பாக நினைப்பேன்னு யோசிக்கியா? கையில் கிடத்தானே தலையை திருப்பிவிடுவேன். என்ன பற்றி பேசியிருக்க நீ? இதுக்கு நீ என்றைக்கோ பதில் கொடுத்துட்ட, ஞாபகம் இருக்க உனக்கு? பிரிய கல்யாணத்தோடையே பதில் கொடுத்துட்டேன். நானும் அதுக்கு பதில் சொல்லிட்டேன், புரியுதா? ஞாபகப்படுத்திப்பார். அண்ணே மைனி ஆசை இருக்கவ இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் ஏன்டா நீ உன் மைனி மாதிரி தான் இருக்கியா? உங்கள் மைனியோட சேர்ந்துட்டு இல்லை கேட்கேன். சின்ன பிள்ளை மாதிரி இடம் பிடிச்சிட்ருக்க. என் ஆசிரியாவும் பண்ணுறதெல்லாம் நீங்கள் ரெண்டே பண்ணிகிட்ருக்கீங்க. நீ வந்தாலும் மறுபடி உன் மைனியை தான் குறைச்சிடுவாமா, புரியுதா? அதுக்கு தான் சொல்கிறேன், நீ அங்கே இரு. இப்போ உனக்கு விருப்பம் இல்லையாண்ணா விடுண்ணா. ஆனால் நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எங்கேயாட்டு போயிடுவேன், நான் ஹாஸ்டலில் போய் இருந்துக்கிறேன். என்னடா பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? மைனி தப்பாக எடுத்துக்காதீங்க மைனி, நான் ஹாஸ்டலில் இருந்துக்கிடுவேன். என்ன மாமா இவன், ஏதாச்சும் சொல்லுங்க நீங்கள். சொன்னால் புரிஞ்சுக்க சொல்லு. நீ பேச எப்போது போல, நீ வா சரியா? மைனியும் பாப்பாலாம் வந்து பார்த்துட்டு போவோம் சரியா? நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன், அவன் ரெண்டு வருவானுவேன். நீனு வந்து பார்த்துட்டு போடா. ஆனால் அங்கே இரு,
அம்மா திட்டுவாங்க. புரியுதா உனக்கு? ஏன்னா என் முடிவு இதுதானா, எனக்கு இங்கே இருக்க விருப்பம் இல்லை. அவங்க பிள்ளையை கூட்டி கொண்டு வைக்கட்டும், என்ன இருந்துட்டு போட்டோம், நமக்கான. எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு எங்கள் அண்ணன் எங்கள் மைனி எல்லோரும் கூட இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம். அவள் என்னையே எப்படி பேசுனா, தம்பி இல்லை நீ வரான்டான்ட்டு. நல்ல வேலை அவள் கல்யாணத்துக்கு நான் வரலப்பா. என் ஃப்ரெண்டோட அண்ணன் கல்யாணத்துக்கே போனது ரொம்ப நல்லதாக போச்சு. நீயும் அண்ணன் போய் கூட்டு வந்து தப்புனா, அதான் அம்மா இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அந்தாரம் போட்டுன்னு விட்டுருக்கணும். அப்படி போயிருந்தாலும் அவள் வீட்டில் தானே வந்திருப்பா, இங்கே வந்திருப்பா. அப்படி அன்றைக்கி நல்ல வேலை விடாமட்டது ரொம்ப நல்லதாக போச்சு, கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் முடிச்சது. அப்படியே விட்டுருந்தோமோ இப்போ என்ன செஞ்சாலும் அம்மாவுக்கு கண்ணில் தெரிஞ்சிருக்காது. இல்லைண்ணா அப்போ தான் அவளுக்கும் தெரிஞ்சிருக்கும் வருமே, அம்மாவுக்கும் புரிஞ்சிருக்கும் அவளை பற்றி. இப்போமே இவ்வளோ செஞ்சுமே ஒரு வாரத்தில் சொல்லி முடிச்சிட்டாங்க. கடமை முடிஞ்சு போச்சு, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன்னு. இனிமேல் எங்கே பார்க்க போகிறேன்னு. இவ்வளோ செஞ்சுமே இத்தனை வருஷம் தெரிஞ்சு பார்த்துட்டு தான் இருந்தாவ. ஒரு நிமிஷத்தில் அப்படி சொல்லி முடிச்சிட்டாங்க. மகா மேலே அவ்வளோ பாசம். கல்யாணம் முடிஞ்சவொடனே இவ்வளோ நாளாக தனியாக இருந்தார் இல்லையா, இப்போ மருமகன் வந்துட்டான். மகா சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக மருமகளை ஒதுக்கிட்டாங்க. வேறு என்ன? கரெக்டு தானே, எல்லோரும் யோசிக்கிறது தானே. தான் பொண்ணு மட்டும் தான் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். மருமகளுக்கு வேலை செய்யறதுக்கு மட்டும்தானே. அவள் அந்த வேலையை தான் இவ்வளோ நாள் செஞ்சுட்டு இருந்திருக்கான். அப்படி இருந்துமே அவங்களுக்கு யோசிக்க தோணலை. ஆனால் நல்ல வேலைப்பா. எப்பா வேறு அங்கேருந்து இந்த பொண்ணியாட்டு கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்திருந்தானோ அவ்வளோதான். சரி விடுண்ணா, நான் நாளைக்கு போகும்போது ஹாஸ்டலில் கேட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன். நீ அட்டி வாங்க போகிறாடா, என்ன வேலை பார்த்துட்ருக்க நீ? ஏண்ணா இப்போ தானே சொன்னேன் உனக்கு நான் இருக்கல, அப்புறம் என்ன? நீ ஹாஸ்டலில் போய் சேருவேங்க, அதுக்கு தானே அவனை 2 பேரும் அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன். அப்புறம் என்ன? எனக்கு எல்லா அண்ணனும் எல்லா மைனியும் தான் வேணும். நீ கேட்டுட்டு தானே இருக்கேன், இதாட்டு சொல்லுமா. நீ சொன்னதான் கேட்பான், இதாட்டு பேச சமாளி. சொல்கிறேன், ஆனால் நான் கேட்குற பதில் சொல்லுங்கள். என்ன? அவனுக்கு தான் விருப்பம் இல்லைங்கலாம், நம்ம கூட இருக்கட்டும். அம்மா திட்டுவான். நீ சொன்ன கேளு, ஒன்று தான் எதாவது குறை சொல்லுவா தெரியுமா? நீ சின்ன பையனையும் கூட்டிகிட்டு போயிட்டானு சொல்லட்டுமே, அவனுக்கு விருப்பம் இல்லைல்ல, அப்புறம் என்ன செய்ய? அவனுக்கு சந்தோஷமாக இருக்கணும்ல. இப்படியே பார்த்து தான் பிறகு எல்லாத்தையும் திட்டு வாங்கிட்டு இருக்கு. சொன்னால் கேட்க மாட்டேன். அவன் இங்கே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கூட வேலைக்கு போகலாம். 1 மாதம் தானே வேலையை முடிச்சுட்டு வந்துடுவீங்களா? பாப்பாவை நல்லா பார்த்துக்குவான், நாங்கள் முன்னாடி இருப்போம், ஜாலியாக இருப்போம். அவனை கொண்டு வச்சுட்டு நான் போனேன்னு வச்சுக்கோ, எல்லோரும் உடனே தான் தப்பாக பேசுவாங்க. லூஸு ஒரு சிட்டியில் இருந்தால் ஏதாச்சும் சொல்லிடுவாங்க. சும்மா உங்கள் அண்ணன் இருந்தாலும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சுனிலை வச்சுட்டு போனால் எல்லோரும் உன்னதாமல் ஏதாவது தப்பாக பேசுவாங்க. ஆமாம், என் அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, என் மேலே நம்பிக்கை இல்லையா? சுனில் உங்கள் தம்பி, அவன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அடிச்சு கூட என்ன தெரியும், நீ அவனை மாதிரி பேசிகிட்டு இருக்கேண்ணா. எல்லோரும் ஏதாச்சும் பேசுவாங்கன்னு சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. நீ ஏன் பொண்டாட்டி, அவன் ஏன் தம்பி, புரியுதா? நான் விளக்கம் எனக்கே கொடுத்தாச்சு, அவனுக்கு இப்போ ஞாபகப்படுத்தியாச்சு. திருப்பி பேசிகிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தா நான் அவனை இங்கே வச்சுட்டு போகணுன்னா லூஸு. அவனு தான் அந்த வீட்டில் இருக்கான், பைத்தியக்காரி. அப்படி இல்லை, அங்கே வந்து அக்கா உங்கள் அம்மா எல்லோரும் இருந்தாங்கல்ல, அது சொல்கிறேன். சரி வாக்குவாதம் பண்ணாத விடு, சுனில் கூப்பிட்டுக்கலாம். சொல்லிடுவாங்க வந்துட்டு. சுனிலே மைனி சொல்லுங்கள். என் ஹாஸ்டல்லாம் போவாண்டாண்டா. சரி, அவனுக்கு அங்கே விருப்பம் இல்லைன்னு நீங்கள் வந்துரு வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் யோசனையாக இருக்கு மைனி. அண்ணன் வேலைக்கு போவான்ல, எப்படி போவான் உங்களை விட்டுட்டான்? அதான் நீ இருக்கல பாடி கார்டு. சரிதான் மைனி, பாடி கார்டா? சூப்பர் மைனி, எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் சொல்லு, போர் ஹோட்டலெல்லாம் இருக்கும் சரியா? வீடு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் வா சரியா? சரி நான் சீக்கிரம் பாரு. எங்கண்ணா பார்க்க போகிறேன்? மைன்ட்டு தான் கேட்டு ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா. என்ன நான் காலேஜ் போயிடுவேன், மைனி வேலைக்கு போயிடுவாங்க. பாப்பா யோசிப்பான் என்னன்னு. இல்லை நான் வேணால் கரஸில் படிக்கட்டான், பாப்பாவை வீட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு வரலாம். என்னடா விளாட்டா பேசிகிட்டு இருக்கே, எப்படி கரஸ்லேருந்து எப்படி பண்ண முடியும்? உன் லைஃப்டா. டென்ஷன் ஆகாதடா, நான் பாப்பாவை கொண்டு போகிற வேலைக்கு சரியா? அதுக்கப்புறமா நீ வரும்போது பாப்பாவை தூக்கிட்டு வந்துடு சரி, வீட்டில் வந்து வச்சுக்கோ, அப்புறம் நான் வந்துடுவேன். சரி மேனி, நீங்கள் எவ்வளோ வச்சுட்டு எப்படி வேலை பார்ப்பியா? பார்த்துக்கிறேன்டா. சரிடா வைக்கிட்ட, அப்புறம் பண்ணுறேன். சரி மேனி, கிளம்பியாச்சா மேடம்? போமா போவோம். ஆனால் மேடம் ஒன்று கேட்டிங்க, ஒன்று அது மிஸ் ஆகுதே. வச்சுட்டு போமா? என்னது இதை வச்சுக்கா. எப்போ போய் வேண்டியதே? அது காலையில் வாங்கிட்டேன். இப்போ எதுக்கு மாமா இதெல்லாம்? என்னாச்சு, இடம் தான் வேறு மாறி இருக்கும் அவ்வளோதான், புரியுதா? மற்றபடி உனக்கு பூ வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்குலாம் நான் இல்லை, புரியுதா? அதில் நான் பைசா எல்லாம் போயிடும்னு நினைக்காத, புரியுதா? இதை விட எனக்கு வேறு எந்த சந்தோஷமும் வேண்டாம், பைசாவும் வேண்டாம். உங்கள்கிட்ட பேச முடியாது. சரி மாமா, ஆனால் வேறு வீட்டுக்கு போன அப்புறம் வாங்கி தந்துருக்கலாம்ல, என் ஹோட்டலெல்லாம் இருக்கும். இப்போ எதுக்குன்னு தான் கேட்டேன். எங்கே இருந்தாலும் என் முன்னாடி தான் ஆசைப்பட்டது தான் வாங்கி தருவோம், வச்சுக்கோ, அவ்வளோதான். உங்கள்கிட்ட சொல்ல முடியாது. சரி ஓகே தான், பட் ஆனால் நிறையெல்லாம் வேண்டாம், கொஞ்சமாக போதும், ஓகேவா?
டெய்லி நிறைய வச்சுட்டு போனால் அப்புறம் வெறுப்பு வந்துடும். நான் வாங்கி தந்தாலுமா? ஆமாம்மா, சும்மா இருங்க. வச்சுக்கிறேன், நிறைய வேண்டாம், கொஞ்சமாக வச்சா போதும். பாப்பா தண்ணி பாட்டில் வச்சுருக்கெல்லாம் எடுத்து ரொம்ப நேரம் அம்மா வரேன். தெரில சுதாகர் வரேன்னா பார்ப்போம். அப்படி உங்கள் அண்ணனும் வரேன், நானுங்க பார்த்துட்டு எங்கேயாச்சும் இன்றைக்கே கிடைக்கான்னு பார்ப்போம், சொல்லி வைப்போம். தெரில, நான் வீட்டுக்கு வந்துட்டு கால் பண்ணுறேன், ஓகேவா? சாரி, ரூமுக்கு. சரியா? சரி மாமா, பாப்பா கவனம், சரியா? ரொம்ப நேரம் அலையாதீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். நான் வந்த பிறகு நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு வரணும்னா போயிட்டு வாங்க, சரியா? பாப்பாலாம் நான் வச்சுக்குவேன்ல. நீ வேறு நேரம் ஆகலாம், டயர்டாயிருவேன். இப்போ பார்ப்போம், பார்த்துக்குவியா? நைட்டுக்கான எங்கே போய் விசாரிக்க? சாப்பாடு வாங்கி வந்து தரவா? இல்லை வாங்கிக்குவியா பக்கத்தில்? சரி, நான் பியூன்கிட்ட சொல்லி வாங்கிக்கிறேன் இன்னைக்கு, சரிங்களா? நீங்கள் போன வேலையை பாருங்கள். ஓகே. காசு கையில் வச்சுருக்கியா? நேற்று எடுத்துகிட்டு வச்சுனால பீரோவில் இருந்த பைசா, அது எங்கே? ஏக்கு எதுக்கு ரொம்ப சவடலை கேட்குறேன். எங்கடி? நீ தானே எடுத்து சொன்னீங்க, அப்போ அது எனக்கு தானே. ஒரு முறை உன் சேட்டை கிளவலாம் போயிட்டுருக்கு. பைசா விஷயத்தில் ரொம்ப விளாண்டுட்டுருக்க. அடி வாங்காத. ஒன்று செலவுக்கு மட்டும் வச்சுட்டு மீதி வச்சுட்டு போ. முடியாது. அடி வாங்க போகிறேன், வச்சுட்டு போ. ஒன்று செலவுக்கு மட்டும் எடுத்துக்கோ. 500 எடுத்துக்கோ. 500 தானே? வெளுத்துருவேன். அது சாப்பாட்டுக்காக சேர்த்தா 2 நாளைக்கு தரேன். பஸ்ஸுக்கு மட்டும் வச்சுக்கோயேன், அவ்வளோதான். உனக்கு நீ பஸ்ஸுக்கு போகிறது கிடையாது. நாளை கொண்டு விட்டுட்டு பிக்கப் பண்ண போகிறேன், அப்புறம் என்ன? என்ன மாமா? இப்போ எதுக்கு இந்த வேலையை பார்த்துட்ருக்கேன்? நான் ஒன்றும் ஃபீல் பண்ணல, மைண்ட் வாஷ் பண்ணதெல்லாம் போதும், கிளம்பு. நான் நார்மலாக தான் இருக்கேன்னு தெரியும். அப்புறம் எனக்கு என்ன வருத்தம்? நீ சொல்லு. நீயும் பாப்பாவும் இல்லாமல் இருந்தால் வருத்தப்படலாம். நீங்கள் 2 ஏரியா கூட இருக்கே, அப்புறம் எனக்கு என்ன வருத்தம்? நான் நைட்டே தெளிவாக சொல்லிட்டலாமா? அப்புறம் ஏன் அதையும் நினச்சிட்டு இருக்கேன்? நான் வருத்தப்படலாமா? சரி, நீங்கள் ரூம்லேயே இல்லாமல் வெளியே போகிறது நல்லதுதான். நீங்களும் அதே தான் நினச்சி வருத்தப்பட்டு இருப்பீங்க, நானும் வேறு இல்லைல்ல. சரி சரி, ஒழுங்கு சாப்பிடு. என்ன நினச்சி நீ டென்ஷன் ஆகிட்டு இருக்கதா? வேலை ஒழுங்கா பாரு, புரியுதா? கவனம் வேலையில் தான் இருக்கணும். வீட்டுக்கு வரும்போது தான் என்னென்ன போடணும், சரியா? இதுவும் நாங்கள் வந்துட்டு கால் பண்ணுவோம், அப்புறம் வந்தால் போதும், ஓகேவா? சரி சரி. மத்தியானம் வந்துட்டிங்கன்னா பாப்பால் நீங்களும் கொஞ்சம் தூங்குங்க, சரியா? ஓகே, டன். போவோம், நேரம் ஆகுது. சொல்லு போய்த்தேடி. பைசா எப்படி வச்சுருக்கேன்? உன் பேக்கில் வச்சுருக்கேன். இல்லை, சூட்கேஸில் தான் இருக்குது, அதை எடுத்துக்கோங்க. சரிப்பா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? பத்தியா சேட்டையை பற்றியா இந்த நாய்க்கு? எவட்டாவே இல்லை லாக் பண்ணி வச்சுருக்கியா? திறந்துட்டு வா நாய் எவ்வளோ. மச்சான் வாங்க, நீங்கள் வேலைக்குள்ளையா? போகணும் பார்த்துட்டு போகலாம் தான் வந்து. சரி உட்காருங்க மச்சான். தந்திரி வேலைக்கு கிளம்பிட்டுலாம். ஆமாம் மச்சான். ஆமாம், கொண்டு விட்டுட்டு வரணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல இங்கேருந்து எப்படி போகணுன்ட்டு, அதுக்கு தான். சரியா தங்கம்? மச்சான் உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆகுதா எப்படி? இல்லை விடணும், இவளுக்கு நேரம் ஆகுதுல்ல, தான் கேட்கேன். என்ன சொல்லுங்கள். மச்சான் வந்திருக்கலாம், நீங்கள் பேசுங்கப்போ. நான் நடந்து போயிருந்தேன், கேட்டு கேட்டு நடந்து போகிறேன். லேட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் நடந்து போவான். எவ்வளோ தூரம் இருக்குது தெரியுமா? மென்டல். உனக்கு வழி தெரியுமா? சரி, அப்போ நான் ரிச்சா பிடிச்சி போட்டா? மச்சான் வந்திருக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி சரிப்பட்டுறாது. நீங்கள் இருந்து பேசுங்க. இப்போ உங்கள் அண்ணனை கொண்டு விட சொல்லிட்டா? தேவையில்லை. அடி வாங்கிடுவேன். சத்தம் போட்டால் தான் ஒன்று அண்ணன். சும்மா எது கேட்டாலும் செல்லம் கொடுத்தா அண்ணன் கிடையாது, புரிஞ்சுக்க. அப்போ நீங்கள் யார் உங்கள் தங்கச்சிக்கு சத்தமாக போட்டியா? எல்லாத்துக்கும் சண்டை தானே கொடுத்தியே. அப்புறம் அடி வாங்காதன்னு நேரம் அது இல்லையா? போடா, இவ்வளோ கொண்டு விட்டோடா. வேண்டாம், அவனை என்ன கூட்டு போண்டாம். அடிச்சு விடுவோம் பார்த்துக்கா. என்ன அவன் இவன் பேசிகிட்டு இருக்கேன், போ. கொஞ்ச நாள் நேரத்தை வாங்கினா அரை வேலை செய்யணும்ல. சரி, இப்போ மனம் கொண்டு விட சொல்லிட்டா? மனம் கூட்டு போடா, போடி. நீங்கள் ஊடாட்டாலும் பரவாயில்ல, ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். அப்போ கீழே வந்து ஆட்டோ மட்டும் பிடிச்சி விடுங்க, நான் போயிடுவேன். அவன் அடித்தான், சரி மூஞ்சி தூக்கி வச்சிருக்க. இவன் என்ன செஞ்சவனா? அவ்வளோ தான் தெரியுமில்ல, பிறகு என்ன விடு, கொண்டு விட்டோப்போ, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். மச்ச வேலைக்கு போடல, எறுமாடு. மச்சான் மேலே உட்காருங்க மச்சான். போறி என்னை பற்றி கறி மனம் கொண்டு விட்டு வருவான். சரி, போதும், அழகாக தான் இருக்கா, போ. பத்திரம். என்னது பத்திரம்? வெறுத்துருவேன், போ. பாப்பாவை சொன்னேன். என் பிள்ளை ஏன் தானே இருக்குது, பிறகு என்ன ஓவர் சீன் கூடாதா, போ. உங்கள் பேச்சு சரியில்லை, போங்க. ஹாப்பி தானே, போ. வந்து கவனிச்சுக்கிறேன். ஓகே ஓகே, ஐ எம் வெயிட்டிங். கிளம்பு. வைத்தியகாரி வேலையில் கவனமாக இரு சொல்லிடுச்சு, புரியுதா? மறுபடியும் அவன் ஏதாட்டு சின்ன கப்பு அடிச்சாலும் ஏசிட்டு இருப்பான். ஏச்சு வாங்கிட்டு இருக்காத, புரியுதா? ஒழுங்காக வேலையை கவனமாக பாரு. இந்த பிரச்சனையெல்லாம் வீட்டோட மறந்துடணும்னா. ஓகே, உங்களை வச்சிருக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொழுப்பு ஏகப்பட்ட கொழுப்புடி. ஒன்று விட்டுவாடா. வாரேன்னு சொல்லிட்டாராக்கும். வருவா, போ, கூட்டு போ. சரி, சாவிங்க கொண்டா. மேடம் தான் வச்சுருக்காங்க, தருவாங்க, போ. கொழுப்படுத்தவன் ஏகப்பட்ட தும்மதி வேண்டாம். அதில் இருமாடு காரை பார்க் பண்ணிட்டு சாவியை கையில் கொடுத்தேன், லக்கேஜ் எடுக்கணுன்ட்டு. அந்தளவு அவள் பேக்கில் வாங்கி போட்டாள், அது அதில் தான் கிடக்கு. போடி, நின்றுட்டே நேரத்தை எடுத்துகிட்டுருப்பா. அப்புறம் எனக்கு டைம் ஆகிட்டு உங்களை ஆரம்பா, போ. சரி, பாய். சரிங்க மேடம், போயிட்டாங்க. சொல்லுங்க மச்சான், என்ன காலையில் வந்துட்டியா? ஃபோன் அடிச்சிருக்கலாம்ண்ணா. இப்போ எதுக்கு வந்திருக்கான் அவன் தெரியலையா? தெரில மச்சான், அவனுக்கு ஒன்றும் சொல்லவே இல்லை, எனக்கு கால் பண்ணவே இல்லை. அவனை வர்றதே எனக்கு தெரியாது. நாளைக்கு வாங்கண்ணே, இன்னும் காலைல எப்போனா விடியன்னு இருந்தானுல எனக்கு தெரில. நீ ஏன் அப்புறம் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கேன்?
மச்சான் அதை பற்றி பேசிக்க என்ன கிடைக்க பார்த்து விடுங்க. என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி பேசணும்னு யோசனை இல்லையா அவனுக்கு தோணலையா எப்படி? மச்சான் தப்பாக எடுத்துக்காதீங்க, சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. அது பேசின டென்ஷனில் அங்கே ரொம்ப நேரம் நிற்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் கிளம்பி வந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை மச்சான். இவனுக்கு சொன்னாலுங்களா? அவங்களும் சொல்லலை. உங்கள் அக்காவை தான் நைட்டு வந்து சொன்னான், தம்பி இப்படி வெளியே போயிட்டான் அப்படின்னு. நைட்டு வரலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் நீ நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் கேட்டேன். மாப்பிள்ளை சொன்னாலும் நீ ஹோட்டலில் இருக்குன்ட்டு. அப்புறம் நைட்டு வந்து பேசினேன், சரிப்பட்டு வராதுன்னு தான் அதெல்லாம் நைட்டு வர வேண்டான்னு தான் நான் இருந்துட்டேன். அத்தை தான் பேசுனாங்கன்னா அதையே நீ பெருசாக எடுத்துகிட்டு இருக்க? நீ இருக்க வேண்டியதானங்க? என்ன மச்சான் பேசுகிறீங்க? அவ்வளோ வீட்டை விட்டு வெளியே புரிஞ்சிடும் பாரு, நாங்கள் எப்படி இருக்க முடியும்? நீ சொன்னது தப்பு தான், சொல்லியிருக்க கூடாது. சரி சொல்லிட்டு போகிறான், நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியதானே? என் வீடு நான் தான் இருப்பேன்னு சொல்ல வேண்டியதானே? அதுக்கு தான் வீடை பதில் கொடுத்துட்டாவில. நான் கட்டின வீடுன்ட்டு அப்புறம் நம்ம என்ன சொல்ல? என்னைய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததில் என்ன அர்த்தம் இருக்குது சொல்லுங்க பார்ப்போம். ம், அவி ஈஸியாக சொல்லிட்டாவ மருமகன்ட்டு, அண்ணன் மகன் அப்படி சொல்லியிருப்பாவ. இன்னும் நான் அப்படி விட்டு கொடுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. ம், எனக்கு என் பொண்டாட்டி என் பிள்ளையும் வேணல மச்சான். அவிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவள மட்டும் தான் தெரிஞ்சிருக்கேன், எனக்கு அப்படி தெரிலல்ல. சரி நீங்கள் இது அம்மாட்ட சண்டை போட்டில? சத்த மாட்டேன், ஏக்கு இப்படி பேசுங்க அவனை அப்படி போய் கூட்டுவாங்கன்னு. ஐயோ மூச்சே வரல. ஒன்றுமே சொல்லியா? நான் எங்கே அவனை போச்சோன்னே, அவன் தானே போனான் அவன் முன்னாடி பின்னாடி அப்படிங்காத. அப்புறம் என்ன சொல்ல வீட்டை பேசலாம் போயிட்டு முடியாது. இவளுக்கு 2 ஆரம் விட்டேன். அவளே கிடிச்சிய. நானும் சேர்ந்தானே பேசியிருக்கேன் அந்த வாயி. சரி நானே சொல்லணும்னு நினச்சேன், 2 அரை கொடுங்க அவளுக்கு ஓவரை வாய்ப்பிட்டு இருக்குன்னு. நீங்கள் நல்ல வேலை கொடுத்துட்டிய. சரின்னு விட்டான். அத்தை சொன்னாலும் அத்தை சத்தம் போட வேண்டியதுதானே? இது சத்தமாக இருக்க வேண்டியதுதானே? இவனும் சேர்ந்து பேசியிருக்கான். சரி விடுங்க, அவள் பாட்டு பேசிட்டு போகிறேன். அவள் ஏதோ ஒரு டென்ஷனில் பேசிட்டு அம்மாவோட சேர்ந்து விடுங்க. மறுபடியும் சண்டை போட்டுருக்காங்க அவட்ட. சரி நான் வேலைக்கு கிளம்புறேன், நேரம் ஆகிட்டு. நீ சாயந்தரம் வந்தோம்னா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடும் சொல்லி வச்சு. அது சொல்லிட்டு போதுக்கு தான் வந்தேன். மச்சான் தப்பாக எடுத்துக்காங்க, நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன் தான். ஆனால் இந்த விஷயத்தில் வேண்டாம் மச்சான். இனிமேல் நான் வர்றதா ஐடியா இல்லைங்க. இங்கே வேறு எதுனாலும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன். ஆனால் இந்த வீட்டுக்கு வர்றதை பற்றி பேசுறீங்க. அப்போ நீ அங்கே இருந்திருக்கலாம்ல, மாப்பிள்ளை சொன்னானம்ல, அந்த கேட்டு போயிருந்தானே. வேண்டாம் மச்சான், அதுனாலும் பிரச்சனை வரதான் செய்யும், ஏதாச்சும் சொல்லுவாங்க. அது எதுக்கு? இப்போ என்ன தான் ஐடியாவில் இருக்காது சொல்லு. என்ன ஐடியா? வீடு பார்க்கணும், வேறு என்ன செய்யும்? ஆனால் எங்கேருந்தா யோசனை பண்ண வேண்டியது இருக்குது. நீ ஒரு யோசனையும் பண்ணி கிளிக்காண்டா, அங்கேயே ஒரு வேறு வீடை பாரு, நம்ம ஊர்லேயே இருக்கட்டும். அது எப்படி சரி வரும்? பார்க்குற நேரம் ஏதாச்சும் சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமேல் சொல்லுவாங்களோ, சொல்லட்டும் பார்ப்போம். கண்ணை பழுக்க அதில் போட்டுங்க. அம்மானு பார்க்க மாட்டேன், அக்கான்னு பார்க்க மாட்டேன். விடுற கைக்கு ரொம்ப நிறுத்த உனக்கு இப்போ. அந்த மாதிரி தான் நடந்துக்கிறதவே எல்லாம் மூளை குழம்பி தான் அழைக்குது. நந்தினி என்ன சொன்னா? அவன் ஒன்றுமே சொல்ல. நான் தான் இப்போ என்ன செய்யன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அங்கே வேறு போகணும், குறை வேலை கிடக்கு. அப்பா மண்டை ஃபுல்லாக ஒரே டென்ஷனாக இருக்குது. தனியாக எப்படி விட்டுட்டு போவேன்? பிள்ளையை வச்சுட்டு சமாளிச்சிட மாட்டேன் வேலை பார்க்குற இடத்துல. சும்மாவே நம்ம வேறு காட்டுன்னு கட்டியாச்சு. அவன் கூட வந்து அவ்வளோ பாடப்படுத்துவான், பாப்படுத்திட்டு போனான். நீங்கள் 2 இன்றைக்கி நைட்டு கிளம்புறீல்ல எப்படி? தான் சொல்லிட்டேன் அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதான். கிளம்பி தொலைங்க. சிவா என்ன சொன்னான்? அவனுக்கு விஷயம் எதுவும் தெரியுமா? நாங்கள் எதுவும் சொல்லலை, பேசலை அவன்கிட்ட. நார்மலாக நேற்று பேசிட்டு வச்சிட்டோம். டிக்கெட் இன்றைக்கி போட்டுட்டு தான் இருக்கான், பார்ப்போம். ஏன் மாமா என்னெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்துட்டியோ? நிறைய வீட்டுக்கு மாப்பிள்ளை பாருங்க ஒன்று பார்க்கல. இதிலலாம் குறைய கிடையாது தாய்மாவுக்கு. அம்மையே மாதிரி தானே செராக்ஸ். எப்பா என்னதான் சமாளிக்க வரணும்னு தெரில. 2 பேரையும் வச்சுட்டு போறியா மாமா கூட? மாமா வேலைக்கு போயிடும். மாமா என்னை வந்து பார்த்துட்டு போங்க சாயந்தரம் சொல்லிடு. அப்படியா? சரி நான் வரேன். நைட் லேட் ஆயிருமா மாமா வரேன்? சரி ஈவினிங் வரேன். அப்புறம் மச்சான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் வாங்க பாப்பா பார்த்துட்டு போங்க. மகேஷனை கூப்பிட்டுவாங்க. அக்கா அம்மாலாம் கூப்பிட்டுறாங்க. புரியுதா? அவங்க கூட போய் சண்டை போட்டுருக்காங்க. நாங்கள் பார்த்துக்குறோம் மச்சான், புரியுதா? கூப்பிட மாட்டேன் மாப்பிள்ள, நான் வரேன். மகேஷை கூப்பிட்டு சரியா? அவள் பேசுனதுக்கு வருத்தப்படட்டும். சரி மாப்பிள்ள நேரம் ஆகிட்டு சரியா? நான் கிளம்புறேன், நைட்டு கால் பண்ணுறேன். ம் சரி மச்சான். வா மாமா போட்டோம் வா. ஏரியா நான் உனக்கு தூக்கிட்டு வர சொன்னலாடா. சரி பயங்கரமான தூக்கம், தூங்கிட்டு இருக்காங்க. சரி பிறகு சாயந்தரம் வந்து தூக்கிட்டு வரலான்ட்டு மத்தியானம் தூக்கிட்டு வர. இப்போ என்ன பிளானில் தான் இருக்கேன்? சுதாகர் வாரன் இருக்கான், பார்ப்போம். இங்கே ஏதாச்சும் செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் உடனே பார்க்கணும். சுமார் பேசதான் சொல்லியிருக்கான், தெரிஞ்ச ஆட்கள்கிட்ட கேட்டுட்டு சொல்லுதான்னு இருக்கான், பார்ப்போம். நீ தேவையில்லாததான் போட்டு டென்ஷன் எடுத்துகிட்டு நம்ம ஊர்லேயே பாரு. பவி பகலை பாப்பால பார்த்துக்குவா, புரியுதா? நான் பவிட்டு சொல்லுதேன். அதுக்கு அம்மா உடனே சண்டைக்கு நிற்பாங்க. என் மருமகிட்ட பிள்ளையை கொடுத்துட்டு போனான்னு ஏய்க்கு தேய்ச்சவங்க சொல்லுதியா? வசமாக வாங்க பிறப்பத்துக்கா. பேச்சுக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. நாயா என் பிள்ளைய பார்க்கறதுக்கு யார்கிட்ட கேட்கணும் கேட்குறேன். பவிட்ட போய் இதை சொல்லு. பவி இருந்தாலும் 2 குடுப்பா வாங்கு. பவிட்டு சொல்லிட்டு இருக்கா சண்டைக்கு வந்துடும். வச்சா ஏன் இப்படி சொன்னீங்கன்னு. இந்த பைத்தியக்காரிக்கு இடம் கொடுத்தது தப்பாக போச்சு. இது சொல்லி வச்சிருக்கல, அப்போ எப்படாங்க மச்சிட்ட பேசுங்கன்னு. இப்போ அவளை எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு வரல. ஏன் மச்சா எப்படி சொன்னீங்கன்னு. நீ எல்லாத்தையும் மிரட்டதெல்லாம் இனிமேல் எல்லாத்துக்கும் பயப்படுகிறாசா?
ஒரு வார்த்தை யோசிக்காமல் சொல்லிட்டு போடுறது பாடு. நைட்டு நல்லா தூங்கினால இப்படி என்னத்த சொல்ல. அவ்வளோ நேரம் சமாதானப்படுத்த தான் வச்சுருந்தேன். நீங்கள் ஃபோன் அடித்து பேசணும்ல, கொஞ்சம் நேரம் பேசணும். ஓகே தான். நைட்டு தூங்கும்போது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் வேலைக்கு போகலாம் சத்தம் போட்டேன், படுத்துட்டேன். இவ்வளோ நேரம் அதான் நின்று மைண்ட் வாஷ் பண்ணிட்டு போனேன். பைத்தியக்காரி, நான் எதை நினச்சி வருத்தப்பட்டு இருப்பேன். நீ நினச்சி ஏன்னா அவட்ட காட்டிக்கவும் முடியாது. அவளை சமாதானப்படுத்துறது பெரிய வேலையாக இருக்குது. நம்ம உடனே மூஞ்ச காமிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவள் கூட வந்து உட்காந்து ஒவ்வொன்று அழுவா. நீங்கள் பேசும்போதே தெரிஞ்சுக்கிட்டோம் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனையை வச்சுருக்கீங்கன்னு. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவங்க வாயிலேருந்து இந்த வார்த்தையை. சரி, எல்லாம் நம்ம விதி நினச்சிட வேண்டியது, அதுக்கு நினச்ச முடியாது. அவளை வேறு சொல்லிட்டு அவளை வெளியே போய் சொல்லி அது காணாதுன்னு என் பிள்ளைய பார்க்குறது சொல்லி காமிச்சிட்டா போருக்கு மனசார. அதான் இன்னும் என்னால் தாங்கிக்கவே முடியல. என்ன செய்ய, அவட்ட காமிச்சா உட்காந்து ஒவ்வொன்றும் அழுதுகிட்டே இருப்பாள். அப்புறம் என்னடா செய்ய. வாங்க முதல்ல கிளம்பு, இடத்த பார்க்கணும். நம்மளோட வீடு எதுவும் காலியாக இருக்கான்னு தெரியல. பைவிட்ட கேட்போமா, பைவிட்டு அம்மாட்ட கேட்டுப்போமா ஏதாட்டி இருக்கான்னு. சரி கேளு. ஐயா அம்மாவுக்கு நியூஸ் தெரியுமா? என்ன தெரியாதா? ஊருக்கே தெரியும். இன்னும் அப்பா கேட்கல, அப்பா காதுக்கு போச்சா போலேனே தெரியல. என்ன பதில் சொல்லணும்னு தெரியல. என்ன பதில் சொல்லணும்? நடந்தது மறைக்க முடியும்? தெரிஞ்சுட்டு தானே கேட்காரு. ஆமான்னு சொல்லிட்டு விடுங்க. என்னென்ன பிரச்சனைலாம் வரப்போதோ எனக்கு தெரியல. எப்படி தான் சமாளிக்க போகிறோம். பார்த்துக்கலாம் விடு. நீ ஏன் டென்ஷன் எடுக்க? என்னோடய பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் விடு. மசாஜ் சொல்லிட்டாங்க, அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம பிரச்சனைலாம் அவங்க தலையிடவே மாட்டாங்க. நம்ம வேறு அவங்க வேறு தானே. டென்ஷன் படுத்தாடா, புரியுதா? போய் வேலையை பார்க்க போங்க. நான் பார்த்துக்கிறேன் விடு, டென்ஷனே ஆகாத. அசால்ட்டாக சொல்லிட்டு டென்ஷன் ஆகாண்டேன்னு. விடுடா, பார்த்துக்கலாம்டா. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? விடு, டேக் இட் ஈஸி. கிளம்பு, முதல்ல போய் பார்த்துட்டு வரும். நீ சுதாகர் ஃபோன் விடு. நீ போய்விட்டு அம்மாட்ட கேளு. பார்த்துட்டு எது செட் ஆகுதுன்னு நினைக்க முடிவு பண்ணணும். புரியுதா? வேறு சிவா என்ன சொல்லலான்னு பார்த்துட்டு அதையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடை மாற்றணும் சட்டுன்னு. முடிவு பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி பொருளெல்லாம் வாங்கணும் நாளைக்கு போய். அதை நான் பார்த்துக்குறேன். நான் எந்த கூப்பிட்டு போய் பார்த்துக்குறேன். நீ இன்றைக்கி சாயந்தரம் கிளம்புங்க. வீடு மட்டும் வாங்க, போய் பார்த்துட்டு. சரி, சட்டையை போட்டு வா. காரில் போகும்போது பேசிக்கலாம். இருந்தால் அப்படியே போய் பார்த்துட்டு வேறு வீடும் பார்ப்போம்வா. சரி வா. சாப்பிட்டுல 2 பேரும் சாப்பிட்டுட்டு தான் வந்திருக்கோம். நீ சாப்பிட்டு என்ன கிளம்பிட்டு இருந்தோம். அந்த மாதிரி கீழே போய் நான் தான் வாங்கிட்டு வந்தேன். ரூமில் வச்சு சாப்பிட்டு போவா. கீழே வந்த பிறகு ஒழுங்காக சாப்பிட மாட்டோம்பா. அதான் அப்போவுமே சாப்பிட்டேன். சாப்பிட வச்சுட்டு தான் போகிறேன். சரி, வெயிட் பண்ணி வரேன். இப்போ என்னடா செய்ய? அதான் எனக்கும் தெரில என்ன செய்ய. தலை வெடிச்சிரும் போல இருக்குது. சாய், இப்போ போல்டாக இருந்தால் நமக்கு பயமே கிடையாது. சிட்டிலே வச்சுட்டு போயிடலாம் வீட்டை பார்த்து. அதுவும் யோசிக்க வேண்டியது இருக்குது. என்ன தான் செய்யணும்னு எனக்கு தெரில. சுனில் வேறு வாரன்ட்ருக்கான். அவனை எப்படிடா வச்சுட்டு போக முடியும் நான் இல்லாமல்? சுனில் வரேண்ணா எங்கே? அவன் நேற்று ஃபோன் போட்டு நீங்கள் எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு ஒரே ஏச்சு மேனிகிட்ட. நான் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்ட்டு. அப்புறம் என்ன செய்ய? வேண்டாம் அங்கே இருன்னா கேட்க மாட்டோம். நீங்கள் 2 பேரும் அங்கே இருக்கீங்களாடா அப்படின்னா, இல்லை எனக்கு எல்லா நானும் வேணும், நான் அங்கே தான் வருவேன் அப்படிங்க. அப்புறம் என்ன செய்ய? இல்லைன்னா நான் ஹாஸ்டலில் போய் இருப்பாங்க அப்படியே சொன்னாவே. அதானே சொல்லிட்டு இருக்கேன். சொன்னால் கேட்க மாட்டேன். இருடா அம்மா திட்டுவாவே, மைனி கறியதும் திட்டுவாவே அப்படிங்க. கேட்க மாட்டேன். அப்போ என்ன தான் செய்வேன்? இது வேறு கேட்கான். அண்ணன் வேலை போயிடுவானா? அப்போ நீங்கள் அங்கே இருக்கும்போது நான் இருந்தால் சரிப்பட்டு வராதுங்கண்ணா. நான் ஹாஸ்டல் போகிறேங்கண்ணா. சத்தம் போட்டேன். புரிய கலந்தோட நீ ஞாபகப்படுத்திட்ட. நானும் யாருன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு. சரின்னு வீடு பார்த்துட்டு கூப்பிட்டுருக்கேன். சரின்னு இருக்கான். அம்மா ரொம்பலாம் திட்டுவாவே. அதான் அவன் சொன்னால் கேட்க மாட்டானா? என்ன செய்ய சொல்லுது? பைத்தியக்காரி வேறு அவனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சுருக்கா. சரி, பார்த்துக்கலாம் விடு. அப்போ சேஃப் தானே. நந்தினி தனியாக விட்டு போகிற ஃபீலிங் வேண்டாமே அவனுக்கு. பயம் வேண்டாம், சொல்லிட்டு இருக்கான். அதை பற்றி கவலையப்படாண்டாம். இருந்தாலும் எல்லாரும் எதுவும் சொல்லிடக்கூடாதுலடா. யாரும் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் விடு. அவன் நம்ம வீட்டு போயிடலடா, நம்ம தம்பிடா. எனக்கும் தெரியுது எருமாடு. எல்லோரும் வர எப்படி இருக்குமா லூஸு. அவன் கொழுந்தல்ல. நீங்கள் 2 பேர்னா யாரும் எதுவும் சொல்ல வாய்ப்பே கிடையாது. 10வது வரைக்கும் அவன் சின்ன பையனும் கிடையாது. புரியுதா? காலேஜ் போகிறான். யோசிக்க வேண்டியது இருக்குது எல்லாத்தையும். வீடுடா, அது எதையாரும் சொல்லிட்டு தான் இருப்பான். யாரும் எதுவும் சொல்லிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் வீடு. இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? பாப்பா யாருக்குன்னா நம்மளை விழுன்னு விழுத்தாச்சு. பாப்பாவை தூக்கிட்டு போவாவா. எதுவும் வேலை இதாகிடுச்சுன்னு வச்சுக்கோ, வாழ்ந்துகிட்டே இருந்தான்னா இவ்வளோ தான் பாப்பா. அது வேறு அவளுக்கு பிரச்சனையாகும். சுனில் காலேஜ் போகிறோம். பெரிய தலைவலியாக இருக்குது. இங்கே என்ன பண்ண? அப்போ நாங்கள் பாப்பா தூக்கிட்டு போட்டோமா? சாமி வச்சுட்டு 2 பிள்ளையும் எப்படி பாப்பா எருமாடு? ஒரு ஆள் வச்சு கூடமா பாப்பாவை பார்த்துக்கிட? அது எப்படி பிள்ளைய மட்டும் தனியாக கொடுக்க முடியுமா? ஆள் யாரும் இல்லாமல் வெளுத்துருவேன் நான். சாமி பாப்பா நானே தூக்கிட்டு போயிடலான்னு பார்க்கேன். ஆனால் இவன் சண்டைக்கு வந்துடுவாடா. அவள் எப்படி தனியாக இருப்பான்? ஆடிடுவா. நீங்களும் இல்லை புள்ளி தூக்கிட்டு போயிடலான்னு பற்றிய சேட்டை பேர். என்னாச்சு? உனத்தனை வாங்கி தந்துருக்கு. ஏன் வர உனக்கு வச்சுக்கா. அது ஏமா கையில் வச்சுக்கோ. தாரை உடச்சி கூட சூப்பு தரான்னு பார்ப்போம். சரி தான், அதான் வாயில் கொண்டு வைக்க பொழுக்க. தலை உடச்சி தட்டா வச்சுக்க. மத கையில் வச்சுக்கா. சாப்பிடு. என்னாச்சு எனக்கா இது? வச்சுக்க மணியை சாப்பிடு. சாப்பிடு. இப்படிமா நீ சாப்பிடு. ஏன் வாயில் வச்சேன்னு அர்த்தம்? நானும் சாப்பிடணுமா? நீங்கள் தானே குட்டி பொண்ணு, சாப்பிடுங்க. விட மாட்டா கொடுக்கடா.
சரியான ஜெராக்ஸாக இருக்குது ஏகோட சேட்டை பாப்பா நீ சாப்பிடு. நந்திரி தான் அப்படிதான் போலடா பிள்ளைக்கு மேலே பழக்கி கொடுத்துக்க பிடிக்குது பொறு வாயில் வச்சுட்டு எடுத்து போகிறதா அது சூப்புது பொறு டெஸ்ட் பண்ணுறாளோ நல்லா வசமாச்சிக்கிட்டேன் அப்படி தான் போல வந்தாங்க தான் அடிச்சிக்கிட்டேன்னு பார்த்தேன் இப்போ நான் தான் வசமாச்சிக்கிட்டேன் போல மாட்டேன் மிட்டாய்க்கலாம் சரி அழாத நொன்று இருக்கலாம் நான் என்ன சாப்பிடு என்னாச்சு கோமா மிட்டாய்க்குள்ள போட்டா தெரியலையா ஏன் முடியுமா சரி வேற வாங்க நல்லா ஸோ ஏம்மா வேற எது வேணுமா சரி ஏய்க்கிறதா வேற வாங்கிட்டு விட்டா மிட்டாய் வேணா தான் மறுபடியும் கொடுத்து தின்று போல புரி தூரப்பட்ட புரி ஏய்க்கிறதான்னு தெரியலையா எது தட்டிக்கின்னு எனக்கு என்ன தெரியும் பார்த்துட்டு தானே இருக்கேன் உனக்கு தண்ணி பாட்டில் எடு கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆக்கி வச்சிருக்கது நிறுத்த மறக்கால ஏன் தங்கம் ஏமாளுது வயிறு பசிக்குமா கொஞ்சம் சாப்பிட்டாரலாம் 2 பேரும் சாப்பிட்டால முட்டையை வேணாம் தான் தூக்கிட்டு போட்டா வேற எதுவும் பிரச்சனைன்னு நினைக்கிறேன் நீ எப்படி தெரிஞ்சுக்க என்ன செய்ய தூக்கத்துக்கிறதா ஓ இருக்குமோ மத்தியான டைமு தூங்க போகலாக்கா சரி அப்படி தட்டி கொடுத்து வந்தாலான்னு பார்ப்போம் ஆமாம் தூக்கத்து தான் அதான் நினைக்கிறேன் தலையை தூங்க போட்டால ஆமாம் கண்ணு முடித்தவர் சரி அப்படி போட்டு கொஞ்சம் நேரம் தோலை போட்டுக்கா சரி அப்புறம் ரூமுக்கு போவோம் பாப்பா கொஞ்சம் தூங்க போடுவோம் ஏஞ்சி பிற பார்ப்போம் இது வேறு டென்ஷன் வீடு வேறு கிடைக்க முடியாது நைட்டுக்கான போய் கேட்டால் யாராட்டும் ஓகே சொல்லுவாங்களான்னு தெரியலையே கேட்டு பார்ப்போம் நாளைக்கு காலைல நீ வேணால் போய் பாரு சரி அப்போ நந்தினி வரணும் நந்தினியும் பாப்பாளை ரூமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போவோம் அதுவும் வீட்லேயே தனியாக இருக்க மாட்டா ரூமில் தனியாக இருந்துக்கிடுவாளா ஹோட்டலில் நீ சொல்கிறது சரி தான் தனியாக விட்டு போனால் இருக்க மாட்டா சரி கூப்பிட்டு போவோம் வர என்ன காரில் இருப்பாள் டைமாகும் நம்ம இறங்கி போய் பார்ப்போம் நீங்கள் எப்போ போட்டிருக்கீங்க 9 மணிக்கு போட்டிருக்கேண்ணே சரி அப்போ நீங்கள் கிளம்புங்க நந்தினி வந்தோன்னே நந்தினி நான் பாப்பா மணியே போகிறோம் போய் பார்த்துக்கிட்டேன் நீங்கள் கிளம்புங்க சரி மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வையே நாங்கள் வந்துடுவோம் அப்படின்ட்டு வீடு பக்கம் தான் போகிறேன்னு சொல்லியிருக்கோம் அதனால் சொல்லிக்கலாம் இல்லை ஒரு 8 மணிக்கு கிளம்புறோம் பார்ப்போம் 2-3 வீடு கொஞ்சம் நேரம் வாரம் கிடைக்காதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறோம் நேரம் ஆகிட்டுண்ணே அம்மா இது வந்து திட்டுவாங்க உங்களை என் கூட கிடச்சி சுற்றுறீன்னு திட்டட்டு அதுக்கப்புறம்லாம் இருக்குது நீங்கள் டென்ஷன் எடுத்துருக்கதை புரியுது அவையில் தெரியும் அவை இதுக்கப்புறம் எங்கிட்ட கேட்டால் கூட நாங்கள் சத்தம் போடுவோம் அது அமைதியாக இருக்காது அழுதுகிட்டே தூங்குது பிற அம்மை மாதிரி எப்பா எங்கன்னு தான் பிடிச்சிருந்தனோ தெரியலையே ஏன் தேடி பிடிச்சதுதான் அனுபவி தான் சொல்லுதேன் எதை போய் பிடிச்சிருந்துருக்கேன் பாரு சரியான அழுவு எப்பா என் பிள்ளைங்களும் அதே மாதிரி பழகுது நீ கேட்டது தான் வாங்கு சும்மாவே விட்டுட்டு முகம் மனசிருக்காது இனிமேல் இவ்வளோ ரெண்டு தனியாக விட்டுட்டு எப்படி தான் போகிறோன்னு தெரில போய் 1 மாதம் இருந்து எப்படி தான் வேலை பார்க்க போகிறோன்னு எனக்கு தெரிய மாட்டேக்குப்போ இந்த பைத்தி வீட்டில் இருந்தால் கூட டென்ஷனே வேண்டாம் வேலைக்கு வேறு போகுது பிள்ளை என்னத்துக்காகும் அவள் என்னத்துக்காவா வேலையை விட்டு சொல்லுமா நாங்கள் கூப்பிட்டு போகிறாங்க போகிற கொஞ்சம் அவசரப்படாத ஒரு 2-3 மாதம் போகிறோம் அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் விடபடி சூழ்நிலை வந்துச்சுன்னா விட்டுற வேண்டியதான் நேரத்தை கேட்டா அப்போ நான் வேலையை விட்டுட்டா அப்படின்ட்டு பார்ப்போம் போகிறேன் அவளுக்காக தான் இப்போ அனுப்ப வேண்டியது இருக்குது அப்புறம் சண்டை போடுவோம்லாம் நான் போயிட்டு இருந்தேன் நீங்கள் தான் வேண்டாம்னு சொல்ல சொன்னீங்கன்னு அப்படின்னு சொல்லுவா இப்படின்னு சொல்லுவாள் சிச்சுவேஷனை பார்க்கணும்லாம் எல்லாம் இருந்தாலும் ஓகே தான் இப்போ அவன் பிள்ளையை வச்சுட்டு வேலைக்கு போயிட்டு எப்படி பார்ப்பா வீட்டுக்கும் வந்து வேலை பார்க்கணும் சமையல் பண்ணணும் பாப்பாவை பார்க்கணும் எவ்வளோ வேலை இருக்குது அதெல்லாம் பண்ணிடுவேன் சுனில் வந்துடுவாங்களா சுனில் பாப்பா பார்த்துக்குவேன் அப்படி வேலையை முடிச்சாங்க இல்லையா வரணும் ஒரு 2 மாதம் இங்கேருந்து பார்க்கணும் நான் சொன்னால் 2-3 மாதம் போகிறேன்னு அது சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவளுக்கு எல்லாம் செட் ஆகுச்சுன்னா தான் வர முடியும் இப்போ வேறு உடனே போகிறேன்னா அங்கே வேலைக்கு ஒரு வாரத்தில் கிளம்புறதுக்கு பார்க்கணும் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரணும் தனியாக வச்சுட்டு 1 மாதம் போயிட்டு வந்துட்டு அவள் கூட 2 மாதம் இருந்தால் தான் அவளுக்கு திருப்தியாக இருக்கும் இல்லைன்னா ஆடிடுவா கிளம்பு அதுக்கப்புறம் வரேன் நேற்று பஸ் ஸ்டாப் தான் சொன்னேன் கொஞ்சம் வேலை இருக்குல்ல தான் முடிச்சுட்டு வந்து இங்கே 2 மாதம் இருக்குன்னு சரிடான்னு சொல்லியிருக்காங்க பார்த்துக்கிடுவோம் பஸ் ஸ்டாப் விஷயத்தை சொல்லிட்டியா பின்ன அவர்கிட்ட என்னத்தை மறைக்க சொல்லுதா அவருக்கு தெரியாமல் என்ன இருக்குது இப்படி தான் காதான் சொல்லியிருக்கேன் அதான் 1 வாரம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டிருக்கேன் கிளம்புறேன் அப்படின்ட்டுருக்கேன் சரின்னு இருக்காரு அதனால் 2 மாதம் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் சரின்னு சொல்லியிருக்காரு சரி பார்த்துக்கடா அப்படின்ட்டுருக்காரு இங்கேருந்து பண்ணி அனுப்புகிறேன் இவனை 2 பேர் பார்த்துக்கோங்கன்னு சரின்னு இருக்காரு வீடு ஓகேவாக இருந்தால் ஷிஃப்ட் பண்ணி வச்சுட்டு நான் வரலான்னு பார்த்தேன் சிவாவை பிக்கப் பண்ணிவிட்டு உடனே வந்துடுறேன்னு இப்போ யோசனை என்னென்னா பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பலான்னு பார்க்க வேலைக்கு நீ வரணுமா நாங்கள் 2 தான் இருக்கோமே அப்புறம் என்ன அனுப்பி வைக்கவங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பு அது வரைக்கும் நீ இரு அவ கூட கேட்டுட்டு தானே இருந்தேன் என்ன கேள்வி கேட்டவனு அப்புறம் நான் வரலன்னா உடனே இவ தான் காரணம் பாவேன் இப்போ அவளை கூப்பிட்டேன் அவள் நான் வந்து அவள் வருத்தப்படுவா அப்படின்ட்டா சரி நீ ரூமில் இரு நான் போயிட்டு வரேன்னு அதுக்கும் வேண்டான்ட்டா சரி அவளை போட்டு கஷ்டப்படுத்தான்டா இருக்கட்டும் அப்படின்ட்டு நானுமே நாங்கள் 2 பேர் இருக்கோம் நீங்கள் இருந்தால் சொல்லுவேன் டிக்கெட் போட்டேண்ணா ஈவினிங் போட தான் இருக்கேன் சரி அவனுக்கு தெரியுமா விஷயம் நாங்கள் சொல்லலை என்கிட்ட அதை பற்றி கேட்கவும் இல்லை அப்படி ஒரு வேலை சொல்லியிருக்கலாம் என்னமோ தெரியலையே என்கிட்ட பேசினேன்னா கால் பண்ணல எனக்கு நானும் பண்ணலை
இங்கேயே ஏகப்பட்ட டென்ஷன். அதை யோசிக்கவே இல்லை நான் அவனை பற்றி. யோசிக்கிறேன் அவனை பற்றி தான் கேட்க போகிறான்னு. அது இருக்குடா. ஆனால் கால் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, மறந்துடுறேங்க. சரி விடு. கண்ணத்தோட அவளை அழுதுகிட்டே படுத்துருக்கு. இவளை அவன் நினச்சிட்டு விட்டுட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கண்டா. அவளை பார்த்து பார்த்தானே இந்த பழக்கம் வருது. சரி விடு, தூங்கிட்டேன் நல்லா. எப்படி தூங்குதா பற்றியா? என் அம்மா இடத்த நிரப்பிடுவாய்வா. அது போதாதான் உனக்கு சொல்லி வரவன் நினச்சிட்டேன். குதிப்பாக கிடந்து. சரி காரை எடு, வீட்டுக்கு போ, கொஞ்சம் தூங்குப்போம். சாயந்தரம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வா, நான் காரை எடுறா. சரி போ.